மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 81. சரண்யா அப்படி அழுவாள் என்று எதிர்பார்க்காத செல்வம் திகைத்தான். என்ன ஆச்சு சரண்யா? என்னடா பாப்பா, ஏன் இப்படி அழற என்றான் பதட்டமாக. அப்போதும் அவள் அழுகையை நிறுத்தாமல் போகவே சுற்றும் முற்றும் பார்த்த ஆர்த்தி அவசரமாக அவள் கைப்பிடித்து இழுத்துச் சென்று அவள் அறைக்குள் விட்டு, அவங்க 2 பேரும் வர்றதுக்குள்ள சீக்கிரம் பேசி முடி என்று விட்டு கதவை மூடிக்கொண்டு சென்றாள். சிறிது நேரம் அவள் அழுது முடிக்கும் வரை காத்திருந்தான் செல்வம். பின், ஏதாச்சும் பேசு சரண்யா என்றான். தன் கண்ணீரை அழுந்து துடைத்து கொண்டு, தேங்க்ஸ் அண்ணா என்றாள். அந்த வார்த்தை அவனுக்கு சுருக்கென்ற வலியை தந்தது. என்னடா பாப்பா, என்கிட்ட போய் என்றான் உடைந்த குரலில். நான் சுயநலமா இருக்கிறதா நினைச்சோ, நீ சுயநலமா இல்லையே அண்ணா, அதுக்கு தான். தான் பேசிய வார்த்தை அவளை காயப்படுத்தி இருப்பது அவனுக்கு புரிந்தது. சாரிடா, கோபத்தில் சொல்லிட்டேன் என்றான் சற்றும் யோசிக்காமல். இல்லை அண்ணா, நீ சாரி கேட்கக்கூடாது. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை காயப்படுத்தினப்போ எல்லாம் நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து போன இல்லை. அப்போது அதை நாங்கள் ஏற்றுக்கும் போது, உன் மன வருத்தத்தில் நீ எங்களை காயப்படுத்தும் போதும் நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். நான் என் தங்கச்சி கூடவா பேசிக்கிட்டு இருக்கேன்? எங்கள் தங்கச்சி எப்போ இவ்வளோ மெச்சூர்டாக யோசிக்க ஆரம்பிச்சா என்றான் சின்ன சிரிப்போடு. எல்லாம் எங்கள் அண்ணன் அட்வைஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்றவளின் இதழிலும் சிறு கீற்று புன்னகை. அதுக்காக எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கலாமா? அண்ணனோட அட்வைஸ் மட்டும்தான் கேட்கணுமா? அண்ணனை மாதிரி இருந்து பார்க்கலாமேன்னு தோணுச்சு. வேண்டாம்மா, அப்புறம் எல்லாருக்கும் நீ ஏமாலியாக போயிடுவ சட்டென்று கூறினான். அதை கேட்டு வேதனை கொண்டாள் சரண்யா. அவன் மனதின் வலி அவளுக்கு புரிந்தது. சில நிமிடங்கள் அங்கே அமைதி. அண்ணா, உன்கிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுடா. நான் சுயநலவாதி இல்லைண்ணா தழுதழுத்த குரலில் கூறினாள். விடுமா, நான் தான் ஏதோ சொல்லிட்டேன்னு சொன்னேன்ல. இல்லை அண்ணா, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நீ வீட்டை விட்டு வந்த அன்னைக்கு அம்மா எனக்கு விஷயத்த சொல்லிட்டாங்க. நானும் அம்மாவை நல்லா திட்டி விட்டுட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணி உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் அம்மா சொன்னதை வச்சு நீ ரொம்ப கோபமாக இருப்பேன்னு புரிஞ்சது. நீ என்னை ஏதாச்சும் பேசிட்டா என்னால் தாங்க முடியாதேன்ற பயம். மலருக்கு ஃபோன் பேசலாம்னு பார்த்தா அவள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா. மாசமாக இருக்கிறவ ஆசையாக சாப்பிடுவாளேன்னு அவளுக்கு பிடிச்ச சீடையை செஞ்சு பஸ்ஸில் அத்தைக்கு கொடுத்து விட்டேன். அதுதான் அத்தை கொண்டு வந்து குடிச்சிச்சு. இதை கேட்டு திகைத்தான் செல்வம். நான் என்ன அண்ணா பண்ணட்டும்? அங்கே வீட்டில் நடந்த பிரச்சனை இங்கே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். அவள் மாசமாக இருக்கிறதையும் சொல்ல முடியல. உனக்கே தெரியும், இவருக்கு மலர்னா கொஞ்சம் இஷ்டம். என் மேலே இருக்கிற கோபத்தை எல்லாம் அவகிட்ட எப்பவும் காட்ட மாட்டார். அதனால் அவர் சந்தோஷத்தில் உன்கிட்ட பேச போய் நீ ஏதாச்சும் பேசி ஏற்கனவே என் கூட இருக்கிற பிரச்சனையை இவர் பெருசாக்கிடக்கூடாதுன்னு பயந்தேன். அதனால் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை. நேரில் நான் மட்டும் வந்து பார்த்துருக்கலாம் தான். வீட்டுக்கு என்னால் வர முடியும். தோப்பு வீட்டுக்கு எப்படி வர்றது? யாராவது என்னை கூட்டிகிட்டு வந்தாதான் உண்டு. அந்த டென்ஷனில் இவர்கிட்ட மறுபடியும் சண்டை. இந்த தடவை அவரே தான் போகணும்னு சொன்னார். அதனால தான் நான் கிளம்பி வந்தேன். ஆனால் அதை யாருமே அங்கே காதலியே வாங்கலையே. நான் என்ன பண்ண? நீயும் கேட்கவே இல்லையே. அவள் சொல்ல சொல்ல அவனுக்கு அதிர்ச்சி கூடிக்கொண்டே இருந்தது. அவரே போன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்பவும் இந்த படியேறி வந்தா, அதுவும் யாரும் இல்லாமல் தனியாக வந்த நின்னா என்ன எண்ணம்? எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்னு தெரியும். தெரிஞ்சே தான் வந்தேன். வேற வழி இல்லை. அதான் அவர் என்ன சொன்னாலும் அமைதியாக போகிறேன். என்ன வேண்டாம்னு முடிவு பண்ணவர்கிட்ட சண்டை போட எனக்கு உரிமை இல்லைன்னா அப்படியே அமைதியாகிட்டேன். அவள் குரலில் அவ்வளவு விரக்தி. தவறு செய்து விட்டோம் என்று தோன்றியது அவனுக்கு. அந்த கோபத்தில் வேகமாக தொடையில் குத்தி கொண்டான். அன்னைக்கு உனக்கு ஃபோன் பண்ணப்போ கூட என்னை வந்து தோப்பு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுன்னு உன்கிட்ட கேட்கலாம்னு தான் நினச்சேன். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் நீ வேற ஏதோ மாதிரி பேசினியா? அதில் தடுமாறி ஏதேதோ பேசி கடைசியில் என்னை வீட்டில் கொண்டு வந்து விடத்தான் நான் கால் பண்ணேன்னு நீ நினச்சிட்ட. ஆனால் எனக்கு இந்த தடவை இங்கே வர இஷ்டமே இல்லை அண்ணா. உன்னை நேரில் பார்த்துருந்தா உன்கிட்ட எப்படியாவது பேசி புரிய வச்சிருப்பேன். என்ன பண்ண முடியும்? எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாதே. அதுக்காக அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அண்ணா. அவள் சொல்ல சொல்ல அவன் முகம் மாறிக்கொண்டு இருந்தது. நீ செந்திலுக்கும் மலருக்கும் சொல்லி கொடுத்த, ஆனால் எனக்கு சொல்லி கொடுக்கலையே. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம்தான் எங்கள் எல்லார் கூடவும் பழக ஆரம்பித்த. என்ன பண்ணுறது? ஏன் துரதிர்ஷ்டம், நான் அப்போ பெரிய பொண்ணு ஆகிட்டேன். நீ அதிகமாக என்கிட்ட நெருங்கவே இல்லை. செந்தில், மலர், அப்புறம் பவி, சூர்யா, நீ என்னை தாண்டி போயிட்ட. சின்ன வயசில் எனக்கும் சேகருக்கும் சித்தப்பா தான் சொல்லி கொடுத்தாரு.
நான் கீழே விழுந்துடுவேனோன்னு பயந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணேன். அதனால சித்தப்பாவும் பயந்து என்னை விட்டுட்டு சேகருக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாரு. அவரை தப்பு சொல்ல முடியாதுல்ல. என் விஷயத்தில் நான் அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவர் எப்படி ரிஸ்க் எடுப்பார்? இதுவே நீயோ அப்பாவோ இருந்திருந்தா முதுகில் ஒன்று வச்சு ஓட்டுன்னு சொல்லியிருப்பீங்கல்ல. என்ன பண்ணுறது? இப்போ யோசித்து எதையுமே மாற்ற முடியாதே அண்ணா. இவர் நினச்சா எனக்கு டூ வீலர் ஓட்ட கற்றுக் கொடுத்துருக்கலாம். கேட்டேன். நீ கற்றுக்கிட்டு டூ வீலர் கேட்ப, அதை வேற என்னால் வாங்கி தர முடியாது. இதுக்கு தான் வசதியான வீட்டு பொண்ணு வேண்டாம்னு சொன்னேன். எங்கள் அப்பா கேட்டாரான்னு அதுக்கு ஒரு பாட்டு பாடினாரு. நம்ம வீட்டில் இருந்து தந்தாலும் வாங்க மாட்டாரு. நான் இதை எங்கே போய் சொல்லுவேன்? அவர் பணத்தாசை பிடிக்காதவர்னு நீங்கள் கொண்டாடுவீங்க. அது சந்தோஷம்தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வலி என்னோடதாண்ணா. அதான் அன்னைக்கு காசி பேசினப்போ கூட சட்டுன்னு கோபம் வந்துடுச்சு. யோசிக்காமல் அவனை பேசிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டான். வருத்தமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? என் வாய் அப்படி. அதான் மொத்தமாக வாயை பூட்டிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கலங்கிய விழிகளை கட்டுப்படுத்த சிரமப்பட்டான் செல்வம். சரண்யா, அப்பா சொன்னதால தான் உன்னை கட்டிக்கிட்டேன்னு மாப்பிள்ளை எப்போ சொன்னாரு? அதெல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தார் அண்ணா. பொறுத்து பொறுத்து பார்த்து ஒரு நாள் சொன்னப்போ என்ன மீறி கோபம் வந்துடுச்சு. அப்போ 2 குழந்தை பெத்தீங்களே, அது கூட உங்கள் அப்பா சொல்லித்தானான்னு கேட்டு சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உனக்கு தெரியாதா? நான் கத்துனது மட்டும்தான் இங்கே பிரச்சனையாச்சு. அவர் பேச்சு, அதால் எனக்கு ஏற்பட்ட வலி, இதெல்லாம் இங்கே யாரும் பார்க்கல. வெறுத்து போச்சண்ணா. அதுக்கப்புறமா அவ இது சொல்லலை. அது மட்டும்தான் பிரயோஜனம். ஆனால் முன்னாடி பேசினது பேசினது தானே, மாற்ற முடியுமா என்ன? இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். நான் சண்டை போடுறதோ நான் பேசுகிற வார்த்தையோ தப்பு தான். ஆனால் என்னோட ஒவ்வொரு சண்டைக்கு பின்னாடியும் அவர் செஞ்ச ஏதோ ஒன்று இருக்கும். அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதான் நீ சொன்ன மாதிரி நான் சண்டை போடாமல் இருந்தா அதெல்லாம் வெளியில் தெரியுமோன்னு யோசித்து அமைதியாக இருந்துட்டேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது சரண்யா. தெரிஞ்சாலும் இதெல்லாம் நான் எப்படி அவர்கிட்ட போய் பேச முடியும்னு தெரியல. தயக்கமாக கூறினான். அண்ணா விடு. நீ ஏன் குற்ற உணர்ச்சியோட பேசுகிற? இப்போ இருக்கிறது நல்லா இருக்கு. நான் இப்படியே இருந்துடுறேன். நீ எப்படியோ போ, ஏதோ பேசிக்கோ. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு கண்டு காணாமல் மனசுக்குள்ளே எதுவும் எடுத்துக்கிட்டு போகாமல் விடுறது கூட நல்லா தான் அண்ணா இருக்கு. நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை பற்றி எதுவும் யோசித்து குழப்பிக்காத, சரியா? ம். அண்ணா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆக்கிட்ட? தெரியலடா. ப்ளீஸ் அண்ணா, விட்டுடு. என்ன நான் பார்த்துக்கிறேன், சரியா? ம். ஆனால் ஒரு ரெக்வெஸ்ட். என்ன அண்ணா? மாப்பிள்ளை பண்ணுறது பொறுக்க முடியாமல் தான் அக்கா மலர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. இல்லைனா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவங்க கிட்ட சண்டை போடாத சரண்யா. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சுக்கோ. இங்கே தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே இல்லை. அவங்களும் மனுஷங்க தானே. ம். புரியுதண்ணா. உண்மையிலேயே இன்னைக்கு எங்கள் அண்ணன் கூட பேச வச்சதுக்காகவே அவங்க கூட இனி சண்டை போடல. போதுமா? சின்ன சிரிப்போடு கேட்டாள். அவனும் சின்னதாக புன்னகைத்தான். உனக்கு சொல்லணும்னு இல்லை. நம்ம அம்மா சித்தியை பார்த்து வளர்ந்தவ தானே நீ. நமக்கு மாமா இல்லைன்றதுனால உன் சடங்குக்கு மாமா முறை சீரா அழகேசன் மாமா கொண்டு வந்து அடுக்குனதை பார்த்து ஊரே வாயை பிளந்துச்சு. அதெல்லாம் எதுக்கு செஞ்சாரு? அம்மா அவர் மேலே வச்சிருக்கிற பாசத்துக்காக. இப்போது அவரோட வசதி குறைஞ்சும் அம்மா அவர் மேலே அதே பாசத்தோடு தான் இருக்காங்க. பணத்தால் வர்றது இல்லை சரண்யா பாசம். ம். புரியுதண்ணா. அதனால தானே இப்போவும் சித்திக்கா அம்மா பேச்சை மீறி எதுவும் செய்ய தோணலை. ஏன், என்னையும் மலரையுமே தூக்கி போட்டுட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லாத அண்ணா. என் விஷயத்தை விடு. நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சு பண்ணு. ஏதாவது தேவைன்னா எனக்கு உடனே கால் பண்ணு. மலரும் ஒரு 4-5 நாளில் எல்லாம் ஃபோனை ஆன் பண்ணிட்டா. அவகிட்டையும் பேசலாம், சரியா? அண்ணன் இருக்கேன். சரி அண்ணா என்றாள் சந்தோஷமாக. அழைப்பை துண்டித்தவன் முகத்தில் வேதனை கோடுகள். அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் மலர். மாமா, சின்ன மாமா அத்தையை மிஸ் பண்ணுறியா? இடம் வளமாக தலையசைத்தான். அவங்களுக்கு நான் தேவையில்லை மலரு. அவங்களுக்கு என் மேலே பாசம் எல்லாம் இல்லை. அவங்க என் குணத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நான் நல்லவனாக இருந்தேன். அதான் செந்தில் விஷயத்தில் என் மேலே கோபம் இருந்தும் என்னை தேடி வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டாரு. இப்போது என் குணம் மாறிடுச்சுல்ல. அதான் அவங்களுக்கு என்ன பிடிக்கல. ஏமாம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? அன்னைக்கு நீலா கல்யாணத்தில் உன்கிட்ட பேசினாரே, என்கிட்ட சித்தப்பா ஒரு வார்த்தை கூட பேசலைல்ல. விடு மலரு. என் பாசத்துக்காக என்கிட்ட நெருங்குறவங்க போதும். என் குணத்துக்காக என்கிட்ட யாரும் பழக வேண்டாம், விரக்தியாக கூறினான். செல்லும் அவனையே யோசனையாக பார்த்து கொண்டிருந்தாள் மலர். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.